இப்போ நம்ம இந்த வீடியோவில் சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட் நம்ம வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு வெண்டைக்காவை நம்ம வறுத்து வச்சுக்கலாம். வளவளப்பு போகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அதனால் ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் வளவளப்பாக இருக்கும். அது போகிறது வரைக்கும் நீங்கள் அதை நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கோங்க. அது கூடயே நம்ம கொஞ்சமாக உப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். இது வளவளப்பு போயிடுச்சுது. இப்போ ஓரளவு நல்லா வளவளப்புலாம் போனதுக்கு அப்புறவு நம்ம இதை தனியாக மாற்றி வச்சுக்கிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான எண்ணெய். அது கூடவே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறவு நம்ம ஒரு பாதி கப் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 5 பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு இதில் ஒரு 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இவ்வளவும் போட்டு அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 நிமிஷம் அதில் வறுத்து விட்டுக்கிட்டு இதில் நம்ம இப்போது புளி கரைசல் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி இந்த வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே இப்போ இது லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சுது. காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் நல்லாவே குக்காக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பச்சை ஸ்மெல் இப்போ மசாலா போட்டிருக்கோம்ல, இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நமக்கு சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுது. இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.